சிம்பு 49 வெற்றிமாறனும் சிம்பு இணையற படம் அஃபிஷியலாக வந்து தானுவே அவரோட யூடியூப் சேனல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் வந்து அந்த கதையை சொல்லும்போது ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த பட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு பட்ஜெட்டாக மாறி இருக்கு. ஒன்றும் ஒரு செட்டு போடும் பொழுது அந்த செட்டை 20 கோடிக்கு கொண்டு போயிட்டார் அவர். அதில் வந்து இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆரம்பமே இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும், அப்போ தெளிவாக எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விண்டேஜ் கதைக்களம் மாதிரி தான் தெரியுது. சிம்பு அவர்கள் பின்னாடி நடந்து போகிற மாதிரி அந்த வீடியோ வருது இல்லையா? ஸோ பார்க்கும்போது வட சென்னையில் தான் நடிக்க வேண்டியது கடைசி மாறினது தெரிஞ்சுது. ஸோ அதே பேக்ட்ராப்பில் தான் அந்த படம் வருது. ஆமாம், கட்டாயமாக வட சென்னை பேக்ட்ராப்பில் தான் வருது. வட சென்னையிலேருந்து ஒரு கிளைக்கதையை எடுத்து கொண்டு வராங்க. அதுக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக கிஷோர் கேரக்டர் இருக்குல்ல, கிஷோர் கேரக்டர்லேருந்து ஒரு பக்கம் வந்து இளையராஜாவுக்கு எதுக்கு இவ்வளோ பணத்தாசை அப்படின்னு சிலர் விமர்சனம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்களை பயன்படுத்துகிற இயக்குனர் ஒருத்தரே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் வந்து அவர்கிட்ட முறையாக போய் அனுமதி வாங்கினேன், அவர் காசுலாம் என்கிட்ட கேட்கல, என்கிட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கினாலே போதும், அது மட்டும் போதும் அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வேணா நடந்திருக்கலாமே தவிர எல்லாருக்கும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து இளையராஜா பெருந்தன்மையை யாருமே சொல்கிறது கிடையாது. போய் கேட்டிங்கன்னா இல்லைங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல எனக்கும் கொடுங்கன்னு தான் அங்கே கேட்குறத தகவல். ஸோ அதனால் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக குட் பேட் அக்லி படம் வெளியாகி 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்னோட பாடல்களை வந்து அனுமதியெல்லாம் பயன்படுத்திட்டாங்க, 5 கோடி ரூபாய் கேட்டது. எப்படி சார் இது பழைய நியூஸாக இருக்குமா, இப்போ எடுத்து போடுறாங்களான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அது இப்போ போட்டது இல்லை, இப்போ உள்ள நியூஸ் தான் அது. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. இது நீதிமன்றம் தான் இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு சொல்லணும். ஏன்னா இளையராஜாவும் காப்பிரைட் வச்சுருக்கிறாரு, அவர் பாடலை விற்று அந்த நிறுவனமும் வச்சுருக்கு. அந்த நிறுவனமும் கேட்குது, இளையராஜாவும் கேட்குறாரு. அதுதான் இப்போ தயாரிப்பாளர்களுக்கு உரிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. தயாரிப்பாளரை கேட்டால் நான் வந்து ஆடியோ கம்பெனிகிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கிட்டேன், நான் எதுக்கு இளையராஜாட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த ப்ரூஃபை அவங்க கோர்ட்டில் வைக்கிறாங்க. இப்போ அது மட்டுமே கோர்ட்டு எடுத்துக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிருச்சுன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாயிடும். இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா, சொல்லுதோ சொல்லலையோ நமக்கு தெரியல. ஏன்னா இது தொடர்பான தீர்ப்புகள் வந்து எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அவங்க வந்து தெளிவாக இது ஆடியோ நிறுவனத்துக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டா இளையராஜா ஏற்கனவே வாங்கின பணத்தை கூட திருப்பி தர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். பட் இது ரொம்ப சீக்கிரம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நமக்கு புரியல. எப்போவுமே நம்ம ஊரில் ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தீர்ப்பு வர்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் ஆயிடுது. இதுவும் அதை நோக்கி போகுதான்னு தெரியல. அது வரைக்கும் இந்த குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து இளையராஜாவுக்கு எதுக்கு இவ்வளோ பணத்தாசை அப்படின்னு சிலர் விமர்சனம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்களை பயன்படுத்துகிற இயக்குனர் ஒருத்தரே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நான் வந்து அவர்கிட்ட முறையாக போய் அனுமதி வாங்கினேன், அவர் காசுலாம் என்கிட்ட கேட்கல, என்கிட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கினாலே போதும், அது மட்டும் போதும் அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி அவருக்கு வேணா நடந்திருக்கலாமே தவிர எல்லாருக்கும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி வந்து இளையராஜா பெருந்தன்மையை யாரையுமே விட்டதும் கிடையாது. போய் கேட்டிங்கன்னா இல்லைங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல எனக்கும் கொடுங்கன்னு தான் அங்கே கேட்குறத தகவல். ஸோ அதனால் இப்போ இளையராஜா எல்லார்ட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டார். அவருக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, லீகல் டீம் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து நோட்டீஸ் அனுப்புறதும் சரி, அல்லது நீங்கள் போய் இல்லை சார் நாங்கள் சார்கிட்ட பேசணும், இப்படி வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறதும் அந்த டீம் தான். ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு வேணால் இது நடந்திருக்கலாம், எல்லாருக்கும் அப்படி நடக்கலை. சிம்பு 49 வெற்றிமாறனும் சிம்பு இணையற படம் வந்து முதல்ல நெல்சன் சிம்பு அவர்கள் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியானது. அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சுலாம் நிறையா தகவல் வந்தது. ஆனால் அஃபிஷியலாக வந்து தானுவே அவரோட யூடியூப் சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. படம் வந்து அப்டேட் வந்து நான் விரைவில் அனுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன சார் நிலைமையில் இருக்குது? இல்லை, இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. ஆக்சுவலாக அதில் வந்து பட்ஜெட் தொடர்பான பிரச்சனை தான். ஆக்சுவலாக வெற்றிமாறன் வந்து அந்த கதையை சொல்லும்போது ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த பட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு பட்ஜெட்டாக மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு செட்டு போடும் பொழுது அந்த செட்டை 20 கோடிக்கு கொண்டு போயிட்டார் அவர். அதில் வந்து இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆரம்பமே இப்படி இருந்தால் முடிவு எப்படி இருக்கும், அப்போ தெளிவாக எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு வழியாக உட்காந்து பேசி அதே கூட்டணி தான் அந்த படம் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் அந்த போஸ்டர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, வீடியோ போஸ்டரில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கதைக்களம் மாதிரி தான் தெரியுது.
சிம்பு அவர்கள் பின்னாடி நடந்து போற மாதிரி அந்த வீடியோ வருது இல்லையா? ம் ஸோ பார்க்கும்போது வட சென்னையில தான் நடிக்க வேண்டியது, கடைசி நேரத்தில் மாறினது தெரிஞ்சுது. ஸோ அதே பேக்ட்ராப்ல தான் அந்த படம் வருதா? ஆமாம் ஆமாம், கட்டாயமாக வட சென்னை பேக்ட்ராப்பில் தான் வருது. வட சென்னையிலேருந்து ஒரு கிளைக்கதையை எடுத்து கொண்டு வராங்க. அதுக்கு சம்பந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக கிஷோர் கேரக்டர் இருக்குல்ல, கிஷோர் கேரக்டர்லேருந்து ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து இந்த படமாக வரப்போகுது. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களுடைய 2 படம் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகிறது வந்து எல்லோரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. கடைசி நேரத்தில் மாறுதலாக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மாறுதல் ஆகுமா இல்லை 2 படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒரு படம் மட்டும் வருவதற்கான சூழ்நிலை தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ 2 பேருமே அந்த அவசரத்தில் இருக்காங்க. பல வருடங்களாக எல்லைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. பட் யார் வந்து பின்வாங்க போகிறாங்கன்னு தெரில. பட்டு திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாருமே அது தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் 2 படத்தோட தயாரிப்பாளரும் உடனே வரணும்னு நினைக்கிறாங்க? ஒருவேளை ஒரு படம் ஓடாமல் போயிட்டுன்னா அடுத்த படத்துக்கு மைனஸ் ஆகுன்னு பயப்படுறாங்களோ? இல்லை 2 படம் இல்லை கலெக்ஷன் வைஸு டிவைட் ஆகும்னு பயப்படுறாங்க. ஓகே, அது வந்து யாருன்னா திரையரங்க உரிமையாளர்கள் பயப்படுறாங்க. பட் படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா, நாம் தொடர்ந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது எந்த அளவுக்கு சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பிடிவாதம். பட் தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு கணக்கு இருக்கும்ல. ஒரே ஹீரோ நடித்த 2 படம் வரும்பொழுது அந்த கலெக்ஷனும் 2ஆக பிரியும். அது எதுக்கு தனித்தனியாக வந்துச்சுன்னா ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுது? ஆனால் ஒரு 2 படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆனால் ஒரு படத்தோட நெகட்டிவ் விமர்சனம் இன்னொரு படத்தை பாதிக்குமா ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா? 2 படமே இப்போ பாசிட்டிவாக இருந்ததுன்னு என்ன பண்ணுவோம்? ஓகே, 2 படமே நல்லா இருக்குது, 2மே ஓடிச்சுன்னா அது பெரிய ஜாக் கலெக்ஷன் பிரிஞ்சிடும். ஆமாம், ஏன் நம்ம நெகட்டிவாக நினைக்கலாம், பாசிட்டிவாக நினைக்கலாம். ஓகே, பேட் கேர்ள் அதுவுமே வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல சர்ச்சைகள். இது தொடர்பாக வெற்றிமாறன் அவர்களுமே நான் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்தே போகிறேன் அப்படிலாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டீங்க, எப்படி சார் இருந்தது படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு வன்மம்ங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த படத்தை முடக்கணும், வரவே விடக்கூடாது, இந்தியாவிலிருந்தே இந்த படத்தை தடை செய்யணுங்கிற அளவுக்கெல்லாம் குரல்கள் வந்துச்சு. அப்படிலாம் ஒரு படம் கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்தியாவிலே மிகச்சிறந்த டைரக்டராக வர்றதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு இருக்குது. இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு அழகாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் கிடையாது. கூட்டம் கூட்டமாக மக்கள் போய் உட்காந்து ரசிப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. ஆனால் ரொம்ப அந்த நான் சொல்ல வந்த விஷயத்தை என்னால் இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணு தன்னம்பிக்கையோடு சொன்ன படம்னா அது இதுதான். எனக்கு தெரிந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன், ஒரு பொய்ட்டிக்கான ஸ்க்ரீனை வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அழகி பார்த்தோம்ல தங்கர் பச்சான் படம், அது வேற கதை. நான் சொல்கிறேன், அது டச் இருந்தது, ஒரு டச் இருக்கும்ல. ஒரு செல்வராகவன் படம் ஆரம்ப கால படங்களில் பார்க்கும்போது ஒரு புதுசாக இருக்கும். எல்லாரும் ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செல்வராகவன் மட்டும் அப்படியே ஒரு புது ட்ராக்கில் வருவார். அவருடைய ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரசித்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ மிஸ்கின் வரும்போது என்னடா இவருடைய திரைமொழி வேறு மாதிரி இருக்கேன்னு ரசித்தோம்ல. ஸோ அப்படி வந்து இந்த பொண்ணோட ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து அப்படி இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த லாங்குவேஜ், ஸ்க்ரீன் லாங்குவேஜ் வந்து அவ்வளவு அழகாக இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளவு பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ஹீரோயின், அவங்க பெருசாக அழகு இல்லை அப்படின்லாம் இங்கே பல பேர் விமர்சனங்கள் சொன்னால் கூட அந்த கேரக்டரை வந்து அந்த பொண்ணு உணர்ந்து நடிச்சிருக்கு பாருங்க. அப்படி ஒரு நடிப்பு அந்த பொண்ணுகிட்ட. ரொம்ப பிரமாதமான படம், எல்லாருமே இப்போ பார்க்கலாம் அந்த படத்தை. ஆனால் படத்துக்கு பெருசாக வரவேற்பு இல்லாத மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. நீங்கள் வந்து பெருசாக அது பாட்டு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் போக முடியாது. அப்படியே இப்போ உட்காந்திங்கன்னா நீங்கள் பக்கத்து வீட்டு ஜன்னலை திறந்து வச்சுன்னு நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமாக அது இருக்குது. படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்ததில்லை, அதுவே ஒரு மைனஸாக மாறிடுச்சா படம் வரவேற்பு இல்லாத மாதிரி? அதான் பாருங்களேன், நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம தொடர்ந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறோம். நமக்கே இந்த படம் வந்து எங்கேயோ ஆபாசமாக இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அங்கே போன பிறகு முற்றிலும் புதிய அனுபவமாக இருக்குது இந்த படம். நாம் நினச்சது 1% கூட இந்த படத்தில் இல்லை. இது வேற ஒரு படமாக இருக்குது. இந்த எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்கும்ல. ஆனால் ட்ரெய்லர் கட் பண்ணனால தானே அந்த ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ட்ரெய்லரை வந்து மாற்றி கட் பண்ணிருக்கலாமோ? இல்லைனா கட்டாயமாக அது பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த அளவுக்கு பேசப்பட்டு இந்த அட்டென்ஷனும் அந்த படத்துக்கு இல்லாமல் போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆபத்தும் இருக்குது. பட் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அப்படி ஒரு ட்ரெய்லர் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. பட்டு இப்போ நடக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு கலாச்சார மாற்றம் ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்குங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. இன்றைக்கி சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த படத்தில் வர்ற ஒரு கேரக்டர். ட்ரெய்லர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பிராமண சமுதாய பெண்ணை வந்து இப்படி காட்டிட்டீங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலானோட விமர்சனமாக இருந்தது. குறிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்து அந்த மாதிரி இருக்குதா படத்தில்? ஆமாம், கட்டாயமாக அவங்க அதாவது அந்த டைரக்டர் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அந்த படத்தில் நடித்த எல்லாருமே அந்த சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க வாழ்க்கையிலேருந்து அவங்க கதையை எழுதியிருக்காங்க. இப்போ இதே பெண் வந்து வேற ஒரு சமூகத்திலேருந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பார்த்த விஷயத்தை தான் அவங்க படமாக எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்ததை அவங்க உரிமையாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சண்டை போட வேண்டியது அவங்கள்ட்ட தான். அவங்க பார்த்து கடந்து வந்த கலாச்சாரத்தை கேள்வி எழுப்புறாங்க. சொல்கிறாங்க, என் பாட்டி எப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு பிறகு என்ன ஆகும்னு தெரியல, எனக்கு பிறகு இதை விட இன்னும் சுதந்திரமாக இருப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதானே உண்மை. நாமளே பார்க்குறோமே, இப்போ நம்ம ஏஜுக்கு நம்ம பார்த்தவங்களே மெல்ல மெல்ல மாறி இப்போ வேற ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களே. ஒன்றும் இல்லை, இப்போ சுதா ரகுநாதன் எவ்வளோ பெரிய பாடகி, அவங்க எவ்வளோ ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, பட் அவங்களுடைய மருமகன் வந்து ஒரு நீக்ரோ தானே. அப்போது அவங்க அந்த அந்த மாற்றத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதுதான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க படத்தில். அப்போ நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது இந்த படத்தில் சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். குறிப்பாக மனுஷி இந்த படத்துக்கு பேட் கேர்ள் 2 படத்துக்குமே சென்சாரில் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சனால தான் நான் ப்ரொடக்ஷன்லேருந்து வெளில போகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த முடிவு வந்து ஒரு நீங்களுமே வந்து இந்த தயாரிப்பு பணிகள்லாம் இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு தயாரிப்பாளராகவும் உங்களோட கருத்து ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, உள்ளபடியே தயாரிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய டாஸ்க்கு. அது ஒரு பெரிய கஷ்டம். பாம்பு புத்தில் கையை விடுற கதை. அதை வெற்றிமாறன் செய்யும்பொழுது ஒரு படைப்பாளியாக அது சரியாக செய்ய முடியாதுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருந்துச்சு. ஏன்னா இல்லை, படத்தில் லாஸ் ஆகி நான் அந்த தொழிலை விட்டு போகிறதுங்கிறது வேற, வெளியிலேருந்து வர ஒரு அழுத்தத்தை தாங்க முடியாமல் நான் போகிறேங்கிறத அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, அது இருக்கும் தானே. அது அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட விஷயம் தானே. அவர் இதே கதையை அவர் செலக்ட் பண்ணதுனால வந்த பிரச்சனை. வேற ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வரப்போகிறது இல்லை. அது மட்டும் காரணம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த 2 படத்தையும் அவர் எடுத்தார், அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு உள்ள நெருக்கடி நிறையா இருக்கும். இது மட்டுமே நெருக்கடியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு பல நெருக்கடிகளையும் அவர் சந்திச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து வேண்டாம் நான் நிம்மதியாக படம் எடுக்கிறேன்னு வர்றாரு. அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா எப்போவுமே படைப்பாளிகள் முதலாளியாகவே கூடாது. அப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களால வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது இந்த படத்தில் அவர் உணர்ந்திருக்கிறார் 2 படத்துலேயும். ஸோ அவர் முடிவு சரிதான். அதே நேரத்தில் திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக பட்ட வேதனை தான் உங்களை வச்சு படம் எடுக்கிற இன்னொரு தயாரிப்பாளருக்கு இங்கே இருக்குது. அப்போ அந்த வேதனையை நீங்கள் புரிஞ்சுங்கன்றார் அவர். ஏன்னா இப்போ விடுதலை தயாரிப்பாளராகட்டும் அல்லது தானுசாராகட்டும் பிளானிங் இல்லாமல் பண்ணிட்டாருங்கிற பிளானிங் இல்லாமல் பண்ணுறது, 4 கோடி படத்தை 40 கோடியாக மாற்றுறது. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட வழி தானே அவங்களுக்கு இருக்கும். உங்கள் வழியோட அது பெரிய வழியாக இருக்கும்ல. அப்போ அதை புரிஞ்சுங்கன்றார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தருணமாகவும் இதை பார்க்கணும் அவர்.